ஒரு எம்பிவியா இருந்தாலும் வண்டியில ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. இது மூலமா ஒரு ஃபியூல் எக்கனாமிக்கலான எம்பிவியா இந்த எர்டிகாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் ஃபில்லிங் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 45 லிட்டர்ஸ் வருது. சிஎன்ஜி இருந்தா 60 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. மேனுவல் வேரியண்ட்டுக்கு 20.51 கிலோமீட்டரும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 20.30 கிலோமீட்டரும் கொடுக்குது. இதுவே சிஎன்ஜி வேரியண்டா இருந்தா 26.11 கிலோமீட்டர் கொடுக்குது. வண்டியோட மைலேஜ் பார்க்கும்போது இது ஒரு பெர்ஃபெக்டான டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் ட்ரிப் போகணும் இல்லைனா டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைனா எனக்கு பிசினஸ் ஓரியன்டா லாங்கா எங்கேயும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு எக்கனாமிக்கலா ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த எர்டிகாவை செலக்ட் பண்ணலாம். டாப் செல்லிங் 7 சீட்டர்லயே ஹையஸ்ட் ப்ரிஃபரபிள் கார் அப்படின்னா அது இந்த எர்டிகா மட்டும் தாங்க. மற்ற எம்பிவி கூட கம்பேர் பண்ணையில இந்த எர்டிகா ரொம்ப லாங்கஸ்ட் வெஹிக்கிளா இருந்தாலும்